இணையும் தருணம். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, ஊமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காட்டில் போனதோ வெறுமாயமானதோ. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓசாட மாட பார்வையான காதல் வந்து உருவாச்சு. கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்ப காதல் வந்து பொது கூடமே ஆயாச்சு. ஊரடங்கும் சாமத்திலே பொன்னுரானே நான் ஒருத்த மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர் கோடி ஓரத்திலே நினப்புல படுத்திருந்தேன். பாட்டுக்கு காத்தடிச்சு சலசலக்கு உலகெல்லாம் ஒஞ்சிரிப்பு புரண்டு படுத்தாலே பொன்னுராணி உன்னெனப்பு, பொன்னுராணி உன்னெனப்பு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து வண்ண கோலமிடு. உன்னைத்தானே நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென என்ன உண்டு. ஏன் படைத்தானோ இறைவனும் உன்னை, அதனால் இது நான் திறமுண்டு. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை வாழ, ஒரு ராணியும் இல்லையால ஒரு உறவும் இல்லையே, அது பிரிவும் இல்லையே. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, சேர்த்து வச்சு ஆசையெல்லாம் எதையே வேகுதடி. நீ இருந்து நான் நினைச்சா நெஞ்சமும் ஆகுதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. ராசாத்தி உன்னை காணாதே, மகள் கை பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ. தலைமகள் கை பொருளே. வினை தீர்க்கும் விநாயகனே வேலை கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை, நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேளை வேடம் செய்த வேளை சிறகுகள் உடைந்ததடி, உருளுகள் நனைந்ததடி. உயிரே
தரிகிடம் தனம் தஜம் தனம் தஜம் தனம் தஜம் ததா இதய கதவுகளை திறக்க ஓடி வந்து தலையில் மாட்டிக்கொண்டே நானம்மா தலையில் விழுந்த முடி மீட்க ஓடி வந்து வடியில் மாட்டிக்கொண்டே பாரம்மா காதல் எண்ணங்களை கசக்க பிழிவதில்லை இனிமே காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் கலப்பது சதியம்மா உடல்களை அழித்திட ஊருக்கு தளர்ந்து பாரம்மா உள்ளத்தை பிரித்த பார்வை அவர்கள் சொல்லம்மா நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை வீணை எரிகிறது விரல்கள் வேகிறது நாளும் விட்டுகிறேன் மாறாயோ கடலும் கொதிக்கிறது புயலும் அடிக்கிறது கடலில் செலுத்துகிறேன் மாறாயோ என்னை எரிந்த பெண்ணிய துடைக்க போல மனம் இருக்கிறது என்னை இழந்த பெண்ணும் உன்னை காக்க இருந்ததை அரங்கமுக்கு அழைக்கிறது வாழ்வது ஒரு முறை உனக்கன் வாழ்வது ஒரு வயது சாவது ஒரு முறை உனக்கன் சாவதே நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்ததேளை தேடல் செய்த வேளை தேடி வந்ததேளை தேடல் செய்த வேளை இறகுகள் முறிந்ததடி குருதிகள் நனைந்ததடி உயிரே உயிரே இப்படியெல்லாம் இடத்தின் பெருமைகளை கைதட்டக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்து மனமார்ந்த நன்றி நன்றி கிளர்ந்து வணக்கமாக இந்த உலகில் எத்தனையோ இடங்கள் உண்டு என்றாலும் இந்த குறிஞ்சி நிலத்துக்கென்ற தனிப்பெருமைகள் இருந்தாலும் கூட தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பார்கள். ஒரு நேரத்தில் 1947ஆம் ஆண்டு நமக்காக எத்தனையோ பேர் உயிரையும் எத்தனையோ பேர் ரத்தத்தையும் கொடுத்து நமக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். காரணம் ஜாதி மதம் இனம் மொழி இவையெல்லாம் பார்க்காமல் அனைவருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நமக்காக பலரிடம் இருந்து நமக்காக வாங்கி கொடுத்தார்கள் சுதந்திரத்தை. வெளிநாட்டில் இருந்து நமக்காக வாங்கி கொடுத்தவர்கள் காப்பாற்றி கொடுத்தாலும் கூட இன்று நம்மாலேயே நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்கு போய் கொண்டே இருக்கின்றோம். ஆக எத்தனையோ மதங்கள் உண்டு எத்தனையோ இனங்கள் உண்டு என்று இருந்தாலும் கூட நம் மதத்திற்கு தனிப்பெருமை. கடவுள் என்றால் சாதாரணப்பட்ட கடவுள் அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம் அப்படின்னாங்க. அதை போல இங்கே உறங்கக்கூடிய மக்களே தூங்குங்க, சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கூட தூங்குனா சந்தோஷமா இருக்கு. ஆமா பரவாயில்லையே, என்ன காரணம்னு கேளுங்க. சொல்லுங்க சாமி. தூங்குனார்கள் என்றால் ஏன் இங்க வந்து தூங்குறாங்க தெரியுமா? ஏன் சாமி சொல்லுங்க. என்ன காரணம்? வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அங்கே ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே வந்து கொஞ்சம் இரவு முழுவதுமாக சந்தோஷமாக இருக்கலாம் என்று வருவாங்க. அவங்கள நம்ம என்ன பண்றது? எந்திரிச்சு உட்காருங்க மீண்டும் ப்ரெஷரை கொடுத்தவங்களை எந்திரிக்க சொல்லி தேவையாயாது. இருந்தாலும் கூட கண்ணமா வந்திருக்கக்கூடிய செய்தியை இந்த பெண்ணிடம் சொல்லுமா என்று பார்த்தா கண்ணம்மா காதல்
காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் உன்னை கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் மனம் துள்ளி வரும் நடையில் மனம் உன்னை நினைப்பதும் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி சொல்லடி புன்னை மரத்தோ போரம் முன்னை நின்று முன்னும் சொன்ன கோயில் பாட்டை சொல்லி மகிழே பொன்னி நதி கரையோரம் மன்னன் அற்புதமான இடத்தில் இப்படியெல்லாம் இடத்தின் பெருமைகளை நம் பாடிக்கொண்டிருந்த உலகில் கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான யுகங்கள் உலகில் உண்டு. 4 வகையான யுகங்கள் உலகில் இருந்த கிரேதாயுகத்தில் நடந்தது அரிச்சந்திர புராணம். அரிச்சந்திர புராணத்தில் அரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் ஒரு வகையான காதல். திரேதாயுகத்தில் நடந்தது ராமாயணம். ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு வகையான காதல். துவாபரயுகத்தில் நடந்த மகாபாரதம். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் ஒரு வகையான காதல். தற்போது நடக்கக்கூடிய கலியுகம். இந்த கலியுகத்தில் கந்தனுக்கும் வள்ளிக்கும் ஏறுவது நல்ல காதல் என்று கேள்விப்பட்டேன். இது நல்ல காதலாகத்தான் இருக்க வேண்டும் என்று பார்த்து இந்த காதலை பற்றி ஒரு சிறிய பாடல். வண்ணம் கொண்டவில் நிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏனில்லை வண்ணம் கொண்டவில் நிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்டவில் நிலவே வர்ணம் கொண்ட விண்ணிலவே வனம் இடவராயோ வர்ணம் கொண்ட விண்ணிலவே
இல்லாதவர். கைதட்டக்கூடிய அன்பு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார மனமார்ந்த நன்றி கிளர்ந்து வணக்கமாக இருந்தாலும் கூட உதவி ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டும். உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரியம் செய்யக்கூடாது என்பார்கள். உலகில் பிறந்தோம் இறந்தோம் இல்லை என்று இல்லாமல் யாருக்காவது ஏதாவது ஐயா அன்பு ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போல உதவி செய்து வாழ வேண்டும். ஐயாவை போல உலகில் யாராவது உண்டா என்று பார்த்தால் எவருமே கிடையாது. நம் நாட்டிற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டவர். அவர் பாடலாக ஒரு பாடல். தேவர் மகன் பிறந்த எங்கள் தென்னாடு இசைத்தேன் வளர்த்த பசும்பன் தேவர் பண்பாடு. தேவர் மகன் பிறந்தது இந்த தென்னாடு இது தேன் வளர்த்த பசும்பன் என்னும் புன்னேடு. தேவர் மகன் பிறந்த எங்கள் தென்னாடு இசைத்தேன் வளர்த்த பசும்பன் தேவர் பண்பாடு. ஊரில் உள்ள அனைவருக்கும் சொந்தமா இவர் உலகினிலே மிகப்பெரிய தங்கமா. தேவர் மகன் பிறந்தது இந்த தென்னாடு பசும்பொன் பிறந்த இருந்து எங்கள் தேவர் தெய்வமா. 1908 பசும்பொன் பிறந்து வளர்ந்து தெய்வம் தங்கமா. தேவரை போல் யாரும் இங்கு இல்லை ராணமா. தேவரை போல் யாரும் இல்லை உலகம் தள்ளினே. இந்த உலகினிலே அவர்தானே தெய்வம் என்போமே. இந்த உலகமே வணங்கிடும் தேவர் தெய்வமே. தேவர் மகள் வளர்ந்தது இந்த தென்னாடு தேன் வளர்த்த பசும்பொன் தேவர் பண்பாடு. தேவர் மகள் பிறந்த எங்கள் தென்னாடு. இந்திராணி தாயாரின் வயிற்றிலே அங்கு பிறந்து வளர்ந்த தானமா. இந்திராணி தாயின் வயிற்றில் உதித்து விழுந்தவர் அவர் ஏழை எளிய மக்களிடம் அன்பாய் வாழ்ந்தவர். நாட்டிற்காக உழைத்த எங்கள் தேவர் தானமா. தேசத்துக்கு பாடுபட்ட தெய்வம் தானமோ. இந்த இந்தியாவை வணங்கும் எங்கள் தலைவர் தானமா. இந்த இந்தியாவை வணங்கும் எங்கள் கடவுள் தானமா. தேவர் மகன் வாழ்ந்தது இந்த தென்னாடு தேன் வளர்த்த பசும்பொன் தேவர் பண்பாடு. தேவர் மகன் பிறந்த எங்கள் தென்னாடு. ஆக நன்றி கைதட்டக்கூடிய அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார மனமாறுது நன்றி என்று எழுத வணக்கமாக வருகின்றார் வணக்காவலர். அவரை நாம் சந்திக்கலாம் என்று பார்த்தால் சுந்தரம் நிறைந்த தும்பு முன் சிறந்த மங்கையுவள். சுந்தரம் நிறைந்தது முன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகிற்கு வந்தால் அந்தரம் மிகுந்த தேவர் உந்தவி முழங்க வந்து. அந்தர மிகு தேவதும் திவி முழங்க வரும். அந்தரம் மிகுந்த தேவர் உந்தவி முழங்கி வரும். இன்று வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த தும்பு முன் சிறந்த மங்கையுவள். இந்த உலகிற்கு வந்தாள். ஆக ஏன் வந்தார்? இதற்காக வந்தாய். நல்ல விவரமாக பேசக்கூடியவர் என்று கேள்விப்பட்டேன். வரட்டும், அவரை சந்திப்போம். நாராயணா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்னாக. அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்னாக. அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை
தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டை கேட்டதின்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவன் நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமில் தம்பி உள்ளும். இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமில் தம்பி உள்ளும். அன்னை என வந்த உள்ளும் தெய்வம் என்ன காவல் கொள்ளும். அன்னை என வந்த உள்ளும் தெய்வம் என்ன காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவதில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட, நான்கு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமட. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட, நான்கு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமட. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு காணவரை மாறாத பாசமட. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. இந்த பாடலை பாராட்டி பீக்கங்குறிச்சி அயோத்தி தேவர் மகன் முத்துராமன் 50 ரூபாயும், பூவலிதாசன் குரூப் ராஜரத்தகுளம் கார்மேக கண்ணன் பார்த்தி பூபதி அமைதியான நதிநிலை பாடல் பாடல்மாறு 50 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார். பாடலை பாராட்டி அன்பு செய்த அன்பு எங்களுக்கு என்னுடைய கலைக்குழு சார் எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா, பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானே. கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி பெண்மரவர் சீமையிலே சேர்ந்ததொரு ஞானமணி. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மரவர் சீமையிலே சேர்ந்ததொரு ஞானமணி. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி பெண்மரவர் சீமையிலே சேர்ந்ததொரு ஞானமணி. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா. சொத்து 10 கோடி உண்டு 10 வச்சு வாழ்ந்ததில்லை. சொந்த பந்தம் 100 உண்டு சொந்தமென சொன்னதில்லை. தேவருக்கு சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வாழ்ந்ததிலே. சொந்த பந்தம் 100 உண்டு சொந்தம் என சொன்னதிலே. சொத்து 10 கோடி உண்டு 10 வச்சு வாழ்ந்ததில்லை. சொந்த பந்தம் 100 உண்டு சொந்தமென சொன்னதில்லை.
பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளமா. அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா. அதை கெட்டெடுத்து அன்பு முற்றெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். வருகிறார் சாமியார். அது ஏன்டா இது வரைக்கும் இருக்கட்டும், பரவாயில்ல. யாரோ வருகிறார், சத்தம் கேக்குது. என்ன பேரு சொன்னாரா பத்தி? தங்கச்சி வந்துச்சுலே அப்ப அந்த பொண்ணு ராணி. ஆமா, அந்த பிள்ளைய பாக்கணுமா நாரதருக்கு. சரி, எப்படி மூக்கு உடம்பட்டு தான் போறான்னு நினைக்கிறேன். வரட்டும், பார்க்கலாம். வருகிறார் சாமியார். கனகத்தில் பேரை பாடி எரிஞ்சிட்ட. உன்னி கிருஷ்ணன், ஒழுங்கு மரியாதை நீ பேசி பழகு. சாமி யாருங்க? சாமி யார் தாங்க? சாமி யாரா? அதான் சாமியார் தான். அதே சாமியார் பேர் என்னங்க? அதான் சாமியாரியா? அதே பேர் என்னையா? அதான் சாமியார். இப்ப என்னங்க உலகத்துல பலவிதமான சாமியார்லாம் இருக்காங்க. எப்படி சாமியார் இருக்காங்க? ஏன்னா என்னங்க 10 வீட்டுல பிச்சை எடுத்துக்கிற சாமியார் இருக்கான். சரி, அப்ப இவரை பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல சொல்லிக்கிறேன். 15 வீட்டுல பிச்சை எடுத்துட்டு அந்தந்த வீடு திண்ணையிலே தூக்குற சாமியார் இருக்காங்க. சரிங்க. 5 பொம்பளை வச்சு தொழில் பண்ற சாமியார் இருக்காங்க. யாரு உங்கள மாதிரி? நான் சாமியாரா? இல்ல பாக்கையில அப்படிதானே தெரியுது. என்ன சாமியார் மாதிரி தெரியுதா? என்னங்க கழுத்துல என்ன போட்டுருக்கீங்க? ஏன் சாமி பூம்பு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கேன், அவனை போய் சாமியார். இப்ப நீ மூடுப்பா, போப்பா முத. இல்ல மாலை போட்டிருக்காரு, ஒருவேளை சாமியாரோன்னு நினைத்து விட்டேன். நினைத்து விட்டீர்கள்? ஆமாங்க. தாங்கள் பேர் நாம ஓதம் என்னவோ? நாம ஓத மாட்டேன். பேர் என்னன்னு கேளுங்க. உங்க பேர் என்னன்னு கேளியா? உங்க பேர் என்ன? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா. தம்பி, இந்த அபிஷேகம் பண்ணாங்க, ஆராதனை பண்ணாங்க, மைத்த புடுங்கினாங்க எல்லாம் கேட்கல. பேரை சொல்லட்டா வேணாமா? பேரத்தே நான் கேட்டேன். பேரு தான் சொல்றேன். அதான் சொல்லு. உன் பேர் என்ன? உன் பேரை சொல்லியா முதல்ல? அபிஷேக பிரியா சிவா, சரி. அலங்கார பிரியா விஷ்ணு, சரி. சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியன் கந்தன், கனகப்பிரியர் நாரதர் என்னுடைய நாமம். நீங்களா? நான் தான். நாரதரா? ஆமாங்க. நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டீர்கள்? ஆதார் கார்டு கொடு. ஆதாரம் எனக்கு எதுக்கு தேவையா? எனக்கு ஆதாரம் என்பது தேவை கிடையாது. ஆதாரம் யாருக்கு தெரியுமா தேவை? மனிதர்கள் அழைக்கப்பட்ட உங்களுக்கு தான். என்ன காரணம் என்றால் சேதாரம் என்ற ஒன்று உங்களுக்கு வந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பச்சிருக்கணும். என்னது? இந்த ஆதாரம் இருந்தாதான் எங்கே போனாலும் சேதாரம் இல்லாம தப்பித்து வர முடியும். ஆனா நாங்க எங்க போனாலும் மாட்டிக்க மாட்டோம்யா. அதனால சேதாரம் என்பது எங்களுக்கு வராது. அதனால ஆதாரம் தேவை கிடையாது. இருக்கட்டும். சரிங்க. உங்க பேர் நாரதர்? ஆமாங்க. எங்க இருந்து வரீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேங்க. நம்ம கொட்டாம்பட்டி மேலூரா? ஏய், மேலூர்னா அதுதான் மேலூரா? இடைய மேலூர் இருக்கு, தென் மேலூர் இருக்கு, வட மேலூர் இருக்கு, இத்தனை மேலூர் இருக்குல்ல. மேலூர்னா ஏங்க நீங்க அங்க மதுரை மேலூரை மட்டும் சொல்றீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்ச மேலூர் தான் நான் சொல்றேன். ஐயா, நான் அதை சொல்லணுங்க. மேலூர் என்றால் மேல் உலகத்தை சுருக்கி மேலூர் என்று வினாவினேன், கூறினேன். இப்ப மேல் உலகத்தை சுருக்குனா மேலூருங்க. ஓஹோ, அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? டேய், மண்டைய பொளந்துருவேன். மேலோகத்தை சுருக்குனா மேலூர். மேலோகம் எங்க இருக்கு? மேல இருக்கு. இந்த பூலோகம் எங்க இருக்கு? கீழ இருக்கு. அப்ப நான் மேலோகத்தை மேலூர்னா நீங்க கீழோகத்தை என்ன சொல்லணும்? பூலூர். கீழூர்னு சொல்லியா? அப்ப நீ கீழோகம் கேட்டுக்கிறோம்ல, நீ ஏன் பூலோகம் கேட்டியா? ஐயா, உன் லோகம் என்ன? பூலோகம் தான். ஆனா பூலோகம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. கீழ இருக்கா? அதுக்கு என்ன லோகம்? என்ன லோகம்? பூலோகம். அத என்னன்னு சொல்றீங்க? கீழே தானே இருக்கு. இப்ப கீழே இருக்கக்கூடிய நீங்க என்னன்னு சொல்லணும்? கீழூர்னு சொல்லணுமுங்க. தவறா பேசக்கூடாது. தீயினால் சுட்டப்புண் உள்ளார மாறாதே, நாவினால் சுட்டவர் யாகவராயினும் நாகக்க காவக்க சோகாப்பர் சொல்லிலக்கப்பட்டு எதை பேசணும் பேசுவீங்க. எதை பேசணும் நம்பிக்கை இருக்குது. ஆமா. வந்தார வரவேற்பது வந்தமிழ் செந்தமிழ் நாடன போதினிலே இன்ப தேன் வைந்து பாயுது காதனிலே தந்தையார் நாடன வேற்றினிலே
ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அப்ப செந்தமிழ் நாடனு போதினிலே ஒரு தேன் வந்து பாயுது காதினிலே அப்படினாங்க. அது எனக்கு தேனாகப்பட்டது காதில் பேஞ்சிச்சுன்னா வந்து பாய்ந்து விட்டது என்றால் எறும்பாகப்பட்டது மொய்த்து விடும்ல. அப்படி கிடையாது. அதாவது பேசக்கூடிய தமிழோட சொல்லானது அந்த தேனை போல சுவை கொடுக்குமா. ஓ, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றிற்கும் ஈயப்படும். அதே போல பிறர் பேசுகின்ற பொழுது அந்த தமிழாகப்பட்டது நம்மளுக்கு எப்படி இருக்க வேண்டுமா? தேனாமிர்தம் போல இருக்குமா, தித்திப்பாக இருக்க வேண்டுமா. அதனால நல்ல எனக்கு நாரதர் தானே நீங்க? ஆமாங்க. எது கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. என்ன கேட்பீங்க நீங்க? இருக்கட்டும். நான் அதாவது எனக்கு இப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டுல இருக்கோம். ஆமா, தமிழ்நாட்டுல இருக்கோம். ஆமா. தமிழ்நாட்டில் தேசிய பறவை எதுங்க? தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய பறவை எனக்கு தேசிய பறவை மயில். மயில் தானே? மயில் தானே. சரி, சந்தேகமா இருக்கா? ஏன் மயில் தானையா? ஆமா. அப்புறம் என்ன கேளு. மயில் தானே. ஏன் உலகத்துல எத்தனையோ பறவை இருக்குல்ல? சரிங்க. எத்தனையோ பறவை இருக்குல்ல? சரிங்க. ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சரிங்க. இப்ப அன்னப்பறவை எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க? அன்னப்பறவை என்பது பாலையும் நீரையும் ஒன்றாக கலந்தோம் என்றால் பாலை மட்டும் அறிந்து விட்டு தண்ணியை வச்சுட்டு போயிருப்பாங்க. இது உண்மையா அப்படின்னா கிடையாது. என்னன்னு கேளுங்க. பாலை மட்டும் வச்சு அதான் பொய். தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை இருக்கே, அந்த தாமரையில் இருக்கக்கூடிய தண்டில் இருக்கக்கூடிய பாலை குடித்து விட்டு மீதி தண்ணியை வச்சுட்டு போயிடும். கேட்க குளத்துல இருக்க தண்ணியை ஊறாம குடிக்கும். அதை சொல்லுங்க. ஒரு கதைக்காக அதை கூறுவார்கள். அப்ப அந்த பறவை வச்சிருக்கலாம்ல, ஏன் மயில வச்சாங்க? ஏன் காரணம் இருக்கின்றது. இருங்க. எனக்கு இந்தியாவின் தேசிய விலங்கு எது? தேசிய விலங்கு எது அப்படின்னா புலி. ஒரு நாட்டுக்கு ஒரு காட்டுக்கே ராஜா யாரு? சிங்கமுங்க. அப்ப சிங்கத்தை வச்சிருக்கலாம்ல. சரி, ஏன் புலிய வந்து இந்தியாவின் தேசிய விலங்கா வச்சாங்க? அது காரணம் இருக்குதுங்க. இருக்கு காரணம் இருக்கு. வேற என்ன சந்தேகம் இல்ல, இதை சொல்லுங்க நீங்க. ஐயா பாருங்க, ஒவ்வொரு இப்ப மனுஷனாகப்பட்ட உங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்று பசி எடுத்து விட்டது என்றால் எப்படியாவது பசி அடங்க வேண்டும். பசி அடங்க வேண்டும்னா நீங்க என்ன செய்வீங்க? சாப்பிடணும். எது கிடைச்சாலும் திங்கணும். தின்னுத்தாகணும். அதே மனித பிறவி. எது கிடைச்சாலும் நீங்க திம்பீங்க. அப்படி கிடையாது. திங்கிறத திங்க முடியும். அதுக்காக மத்தத்தை திங்க முடியுமா? நரகத்தை கொண்டு பசிக்கின்றதுக்காக திங்க முடியுமா? நீங்க வேணா திம்பிய. யார் எதை திங்கணுமோ அதைத்தான் திங்க முடியும். நீங்க உங்களை பார்க்கின்ற பொழுது அதை தின்னவர் போல் தான் தெரிகின்றது. அப்ப நீ பாதி வாங்கி திண்டேல. எதை பேசினாலும் பேசுவியா? பாருங்க, இந்த புலிக்கு என்ன தன்மை அப்படின்னா, இப்ப மனுஷன் நீ எதை வேணாலும் சாப்பிடுவ. ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது கீரை வகைகளை எந்த கீரை எந்த புட்கள் கிடைச்சாலும் கூட சாப்பிடுமுங்க. ஒரு குரங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி? அதுவும் எது கிடைத்தாலும் சாப்பிடும். பழங்களை சாப்பிடும். எது வேணாலும் சாப்பிடும். ஆனா புலியாகப்பட்டது என்ன செய்யுமா? பசிச்சால புள்ள திங்காதும் பாங்க. அதனால கிடையாதுங்க. ஒரு விலங்கு இப்ப ஒரு முயல் கூட்டத்தை பார்க்குது அப்படின்னா அவங்கள அந்த முயல் கூட்டத்திலையும் எந்த முயலை 10 முயல் ஓடுகிறது என்றால் அந்த 10 முயலை எந்த ஒத்த முயலை பார்க்குதோ அந்த ஒத்த முயலைத்தான் அடித்து சாப்பிடுமே தவிர மற்ற எந்த முயலையும் தொடாது. எது? புலி. புலி. அதனாலதான் தேசிய பறவை புலின்னு வச்சாங்க. தேசிய விலங்கு. தேசிய விலங்கு. சரி, தேசிய விலங்கு புலின்னு வச்சாங்க. தேசிய பறவை மயில். அது மயிலுங்க. காரணம், இப்ப மனிதனாகப்பட்ட நீங்க என்ன செய்யுங்க? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப்பெறின்னு சொன்னது யாரு? யார் சொன்னார்? திருவள்ளுவர் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். முதல் குறள் என்னங்க? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. பரவாயில்ல. இப்ப ஆதிங்கிறது யாரு? ஆதிங்கிறது யாரு? முன்னாடி உள்ளவங்க. முன்னாடி உள்ளவங்களா? உங்க அப்பா அம்மா பேருன்னு சொல்றாருங்களே. எங்க அப்பா அம்மா பேரா? அவர்கள் திருவள்ளுவருடைய உங்க அம்மா அப்பா பேர் ஆதி பகவான். அப்படியா? இப்ப பாருங்க, முதல் குறள் அதுங்க. அப்ப 1330வது குறள் எது அப்படின்னா விடுதலை காமதற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கா பெரியன்னு வச்சாரு. பாருங்க, இப்ப ஒரு மனிதனாகப்பட்டவன் இருக்கிறோம் என்றால் மற்ற ஒன்றோடு கூட வேண்டும். இப்ப நீங்க ஆம்பளனா பெண்ணோடு என்ன செய்யணும்? புள்ள பிறக்கும். அதுபோல ஒரு குருவி இனத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குருவி இன்னொரு குருவியோட சேரணும். ஒரு குரங்கு இனம் ஒரு குரங்கோட சேரணும். ஒரு ஆடோட சேரணும். மாட்டோட சேரணும். மற்ற எந்த உயிரினமா இருந்தாலும் ஒரு உயிரினத்தோடு சேர்ந்தால்தான் ஒரு உயிராகப்பட்டது பிறக்கும். ஆமா. ஆனா அந்த மயிலாகப்பட்டது ஒன்றோடு ஒன்று இணையாதான். என்ன பெருக்கம் செய்யாதா? என்ன பெருக்கம் செய்யாதாங்க. எப்படி மயில் முட்டை இடுது? காரணம் இருக்குங்க. பாருங்க, இந்த ஆண் மயிலாகப்பட்டது என்ன செய்யும்? என்ன செய்ய? ஆண் மயில் தோகையை விரிச்சாடுமா பெண் மயில் தோகையை விரிச்சாடுமா? ஆண் மயில் தான் ஆடும். இப்ப பெண் மயில் ஆடாது. பெண் மயிலுக்கு தோகை இருக்காதுல்ல. என்ன சொல்றீங்க? உண்மைதான். சரியாத்தான் சொல்றீங்களா? சரிதான். இப்ப பாருங்க, தோகையை விரித்து ஆடுகின்ற பொழுது ஆசையில் இந்த மயிலாகப்பட்டது என்ன செய்யும்? தன்னுடைய வீரியத்தை முத்து முத்தாக கொட்டி விட்டு சென்று விடுமா. ஆண்மயில். பிறகு அந்த பெண்மயிலாகப்பட்டது என்ன செய்யும்? அந்த கொட்டக்கூடிய அந்த வீரியத்தை எடுத்து தன்னுடைய நாவினால் விழுங்கிவிடும். விழுங்கிவிடும் என்ன ஆகும்? கரு உருவாகிவிடும். அதனாலதான் ஒன்றோடு ஒன்று இணையாத உயிரினம் எது அப்படின்னா மயில். அதனாலதான் தேசிய பறவை
மயில் என்று வைத்தார்கள். இருக்கட்டும். இப்ப தேசிய மலர் அதுங்க தாமரை. ஏன் தாமரை வச்சாங்க? அதைத்தான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா ஒரு ரோசா இருக்கு, அழகான பூனா ரோசா பூன்னு சொல்லுவாங்க. தாமரையை விட அழகான பூ இருக்கா அந்த உலகத்துல? ஏன் இருக்கு இல்லையா? எப்படி இருக்குங்கறியா? ஏன் அல்லிப்பூ இல்லையா? அல்லிப்பூ எப்படி அழகு? குறிஞ்சி பூ இல்லையா? சரி, தாமரை பூக்கு என்ன அழகு தெரியுமா? என்ன அழகு? தாமரை கண்ணன் யாரை சொல்லுவோம்? கிருஷ்ணா சொல்லுவீங்க. கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லுவோம். கமலக்கண்ணன் சொல்லுவாங்க. இப்ப கலைவாணி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை வணி உண்டு வெள்ளை கமலத்தால் விட்டிருப்பால் என்னை அரசனோடு சரியாசனம் அமர வைத்த தாயின்னு யாரை சொல்றோம்? கலைவாணியை சொல்றோம். கலைவாணி எதன் மீது குடி கொண்டிருக்கின்றாள்? தாமரை மலர் மீது. தாமரை மீது குடி கொண்டிருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா கல்விக்குரியவள் கலைவாணி. ஏன் வேற பூ கிடைக்கலையா அந்த அம்மாவுக்கு? வேற பூ கிடைக்காம கிடையாது. தாமரைங்கிறது யாரு? யாரு யாரு தாமரைங்கிறது? தாமரை யாரியா? பெண்ண ஆனா? ஆணு. தாமரை ஆனா? பொம்பளையா? இது தாமரை பூ பெண் பூனாவே என்ன? பொம்பளை தான். இப்ப தாமரைங்கிறது யாரு? பொம்பளை மேல பொம்பளை உட்காந்துருக்கு. அப்படி கிடையாதுங்க, அது காரணம் இருக்கின்றது. இப்போ உயிரெழுத்து எத்தனைங்க? 12. ஆமா. மெய்யெழுத்து 18. உயிர்மை எழுத்து 216. ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தக்காரி யாரு? யாரு? என் தாய் கலைவாணி. சிவகாசில அச்சாபிஸ் வச்சிருக்கா? ஏய், எகத்தான மன பேச்சாலும் பேசப்படாது. எங்க அம்மா எதுக்கு அச்சு அடிக்கக்கூடிய ஆபீஸ் வச்சிருக்கணும்? இந்த எழுத்து பூரா இருக்குன்னா எழுத்துல அந்த அச்சு அடிப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த கல்விக்குரியவள் கலைவாணி அமரக்கூடிய இடம் அது அப்படின்னா தாமரை. தாமரை இதழ்கள் எத்தனை இதழ்கள் இருக்கு தெரியுமா? தாமரையில எத்தனை இதழ்கள் இருக்கு தெரியலையே. நான் பூ வியாபாரம் பார்க்கல. இப்ப நான் பாக்குறேங்கிறியா? யாரு கண்ட பார்த்தாலும் பாப்ப. அதுக்கு காரணம் இருக்கு. இதழ்கள் இருக்கு அப்படிங்கறக்காக இத்தனை எண்ணிக்கைன்னு சொல்ல முடியும். ஆனா இருந்தாலும் கல்விக்குரியவள் அமரக்கூடியது தாமரை. அதனாலதான் தேசிய மலர் தாமரைன்னு வைத்தார்கள். காரணம், இந்த கல்விக்கு அதிபதி யார் அப்படின்னா கலைவாணி. கலைவாணியுடைய ஞாபகார்த்தமா தான் தாமரைய நம்ம மலர் அன்று இந்த உலகம் முழுவதும் கூறுகின்றார்கள். இருக்கட்டும். சரிங்க, நீங்க உங்கள்ட்ட கேட்கலாமா? நீங்க நாரதரு. நான் நாரதர் தான். கேளுங்க. இப்ப நம் நாடு எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது? 1947. 1947 ஆகஸ்ட் 15 திங்கட்கிழமை. ஆமா. எத்தனை மணி? கரெக்டா சரியா சொல்லணும்னா இரவு 12 மணி. இரவு 12 மணி. ஆமா. என்ன ஆனது நம் நாடு? சுதந்திரம் வாங்கினார். யாரு வாங்கி கொடுத்தது? அது எண்ணிலடங்கா தலைவர்களுக்காக. ஆனா ஒருவரை மட்டும் முக்கியமாக கூறுகின்றோம். யார சொல்றீங்க? காந்தியடிகள். காந்தி எங்க சுதந்திரம் வாங்கினாரு? வேற காந்தி தாயா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. மத்த ஆள்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச இருங்க. இப்ப எல்லா பணத்திலையும் பார்த்தோம்னா யாருடைய புகைப்படம் இருக்கு? காந்தியோட புகைப்படம். ஏன் அவர் புகைப்படத்தை வைக்கணும்? ஏன் வைக்கணும்? அகிம்சை இருந்தனாலயா? என்னங்க அகிம்சை அளித்தார். அகிம்சைன்னா என்ன? அமைதியா இருக்கிறது இல்லங்க. அகிம்சைன்னா ஐயோ, இப்ப உங்களை நான் அடிச்சேன்னா அதுக்கு பேர் என்ன? அடுத்தடி. அதுக்கு பேர் என்ன? சண்டை. அதுக்கு பேர் என்ன? அகிம்சை இல்லையா? அகிம்சை செய்தவரை அழித்தவர் யாரு? யாரு? பாட்டு பாடுவியா? நல்லா பாடுவேன். நல்லா பாடுவேன். அது இருக்கட்டும். சரிங்க. இப்ப சுதந்திரம் வாங்குறது காந்தி சொன்னீங்கல்ல. சரி. காந்தி ஒரு ஆளு தான் சுதந்திரம் கொடுத்தாங்களா? வேற யாருங்க வாங்கி கொடுத்தது? கிடையாது. கிடையாதுன்னு சொல்லப்படாது. ஒரு விஷயம் தெரியுமா? ஏங்க? நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சரி, ஒத்துக்கிறேன். முழுமையா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா? முழுமையா அப்புறம் கிடைக்காம 1947 குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். கிடையவே கிடையாது. அப்ப எப்போ சுதந்திரம்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினத்துக்கும் சுதந்திரம் உண்டு. சரி இல்லையா? ஆமாங்க. அதுதான் முழுமையான சுதந்திரம். ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். தெரியுமா? யாருக்கு? அது முழுமையான சுதந்திரமே கிடையாது. நம்ம சுதந்திரம் ஏன் எப்படி கூறுங்க? என்னங்க? 1947 ஆகஸ்ட் 15 திங்கட்கிழமை இரவு சரியா 12 மணி கொடுத்தாங்க. சரி. இந்த வெள்ளைக்காரங்க கொடுத்தாங்க இல்ல? ஆமா. யாருக்காக? யாருக்கு பயந்து கொடுத்தாங்க? நம் நாட்டார்களுக்கு பயந்துக்கிட்டு தான் கொடுத்தாங்க. குறிப்பா யாருக்கு பயந்து கொடுத்தாங்க? காந்தியடிகள். அதே கிடையாது. வேற யாரியா? அதுதான் முதலாக இந்திய ராணுவத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வங்காளதேசத்தை சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரி. சரிங்க. அப்ப சுதந்திரம் கொடுத்தா எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்தாதான் சுதந்திரம். சரிங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளைக்காரன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ற டாக்குமெண்ட் எழுதி கையெழுத்து வாங்குறியா? கடுதாசி எழுதி கையெழுத்து வாங்குறியா? சரிங்க. அதுல என்ன குறிப்பிடறான் தெரியுமா? என்னங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்போ உங்க கையில இந்தியாவுல கிடைச்சாலும் என்கிட்ட நீ ஒப்படைக்கணும். என்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்கணும். சரிங்க. அப்படி ஒப்படைச்சாத்தே
இது முழு சுந்தருக்கு ஒருத்தாக்கம் சொல்லி சரிங்க. எழுதி கொடுக்குற அது காந்தி மகாத்மா காந்தி கையெழுத்து போடுறாரு. ஒப்பந்தமா ஒப்பந்தம் போடுறாரு. சரிங்க. அப்போ என்ன ஒப்பந்தம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள எப்ப நேதாஜி வந்தாலும் அவரை வந்து எங்க நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்? எங்க கொடுக்கணும்? இங்கிலாந்துல கொண்டு போய் ஆங்கிலேயர்ட்ட போய் நம்ம ஒப்படைக்கணும். எந்த நாட்டுல? இங்கிலாந்துல. இங்கிலாந்தா? ஆமா. சரிங்க. அப்புறம் இங்கிலாந்துல என்ன நாடு? சரிங்க, பேசுங்க. இல்ல சந்தேகத்துக்கு தான் பேசுங்க. முழுமையாக சுதந்திரம் வாங்கவில்லை. அப்படி சுதந்திரம் கிடைக்கப்பட்ட இருந்தால் நேதாஜி ஒருவருக்காக மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வருவேன். ஓ, அருமையான விளக்கமுங்க. உண்மையிலேயே தமிழை பேச வேண்டும். ஏன்னா என்னங்க அப்பதே பாருங்க பிரதமர் யார் அப்படின்னா நரேந்திர இவர் நம்ம நேருஜி நேரு வந்து பிரதமர். எப்பா? அப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அப்போ எல்லாரும் சொல்றாங்க அவர் எப்படி நேரு வந்து பார்லிமெண்ட்ல வந்து அறிவிக்கிறாரு. சரிங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து விமான விபத்துல இறந்துட்டாரு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. சரிங்க. மறுநாள் அதே பார்லிமெண்ட் வளாகத்துல பசுமன் ஊரா முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து பேசுறாரு. ஆஹா, என்ன பேசுறாரு தெரியுமா? என்னங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு தான் இருக்கிறார். ஓ, அவரை என்னால் இங்க இந்த வளாகத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். சரிங்க. அப்படி நிறுத்தப்பட்டால் இந்திய அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமா அப்படின்னு அன்னைக்கு பாரத பிரதமரையே எதிர்த்து நின்று பேசிய சிங்கம் யார் அப்படின்னா நம்முடைய தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்திராணி அம்மையாருக்கும் உக்கிரவாண்டி தேவருக்கும் பிறக்கப்பட்டவர் யாரு? அவர்தான் முத்துராமலிங்க தேவர். இதுல இன்னொரு விஷயம் என்ன விஷயமுங்க? உலகத்திலேயே மிக கொடூரமான ஆட்சி செஞ்சவன் யார் அப்படின்னா ஹிட்லர்னு சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? ஹிட்லர். அவன் பார்த்தாலே கொண்டு விடுவான். அப்படி ஒரு கொடூரமான ஆளு. அவன் என்ன பண்ணிருக்காப்புல அப்படி உட்கார்ந்துருக்காப்புல அவர் பின்னாடி போய் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்படி தோல்ல கை வச்சாராம். சரிங்க. கை வச்சோன்னு அவர் ஹிட்லர் சொன்னானா வெல்கம் போஸ் அப்படின்னாராம். எப்படி வெல்கம் போஸ் அப்படின்னாராம். வாங்க எங்க நாட்டுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் சுபாஷ் சந்திர போஸ் கேட்டாராம் எப்படி ஹிட்லர் என்னை பார்க்காமலே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாராம். அப்பதான் சொன்னாராம் உலகத்திலேயே என் தோல் மேல கை வைக்கூடிய ஒரே தைரியம் யாருக்கு இருக்குன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னாராம். அப்பேற்பட்ட வீர ஆண்மகள் இல்லையா? ஆமாங்க. சாதாரணப்பட்டவர்களா கல்விக்கண் திறந்தார கர்ம வீரர் காமராஜர். ஏழை பங்காளர், படிக்காத மேதை, தன் குடும்பத்திற்காக தன்னுடைய படிப்பையே பகுதியிலே நிப்பாட்டி விட்டார். எத்தனாவது வரைக்கும் தெரியுமா படிச்சிருக்காரு? வெறும் 6ஆம் வகுப்பு வரையும் படித்தவர் யார் அப்படின்னா கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். ஏழை பங்காளர், படிக்காத மேதை. அம்மா யாரு? அப்பா யாரு? குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் பிறக்கப்பட்டவர் தான் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். இன்னைக்கு சத்துணவு அனைவருமே மதிய நேரத்தில் உண்ணுகின்றோம். அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஐயா காமராஜர் தான். முதலில் ஊட்டினார். என்ன சோறு போட்டார் தெரியுமா? முதல்ல வரகு தெரியுமா? ஆமா, வரகு கஞ்சி. வரகு கஞ்சி பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதோட சுவைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கு? நறுமணம் மூட்டக்கூடியது. இன்னைக்கு எந்த அரிசியாவது எடுத்து மோந்து பாருங்க, ஏதாவது ஒரு சுவாசங்கள் வருகின்றதானு? எதுவுமே வராது. முதலாக நம் நாட்டிற்காக இந்த சத்துணவுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? கர்ம வீரர் காமராஜர். வாழ்ந்தால் அப்படி வாழணும், வாழவே கூடாது. அறிவா பேசுறீங்க. சரிங்க. உங்க பேர் நாரது? ஆமாங்க. உங்க அப்பா பேர் பிரம்மாங்க. அட பரமே டேய் பிரம்மன். நொப்பனத்தை நல்லா தெரியும்ல? உங்க அப்பா உனக்கு தெரியுமா? ஆமா, முந்தானத்து போகுன்னு பார்த்தேன். எங்க பார்த்த? அவன் திருச்சியில பஸ் ஸ்டாண்ட்ல கூழ் கடை போட்டுருக்காருல. பொய்யெல்லாம் பேசப்படாது. என்னம்மா இப்படி பேசுறாரு? சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா கூட 10 ரூபா கடன் தரணுமா உங்க அப்பா? டேய் எங்க அப்பா எதுக்கு உங்களுக்கு கடன் தரணும்? கூழ் வாங்கினா காசு மிச்ச காசு தரணும். எங்க அப்பா கூழ் குடிச்சாரா? ஆமா. ஏன் எங்க அப்பா கூழ் குடிக்க மாட்டாரியா? கூழ் வித்தாரியா? வித்தாரா? நாராயணா, எங்க அப்பா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா. யோ எங்க அப்பா படித்துக் கொண்டு இருக்கின்றார். அப்ப கேரளாக்கு வைக்கப்பட பேசுறாரா? 4 யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவர் என் தந்தை பிரம்மா. உடம்பை உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பை எடுத்ததோ, உடம்பில் உயிர் இருந்த பொழுது உடம்பு மறப்பதிலே உயிர் மெய்மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் போதுமே வராவரமை என்று கூறினாரு. அவ்வளவு தூரம் சொந்தக்காருங்க உங்க அப்பா. அம்மா சரி இருக்கட்டும். உங்க ஆத்தா பேரு? ஆத்தா பேரு இப்பதாங்க சரியா கேக்குறீங்க. கல்விக்குரியவள் கலைவாணி. கலைவாணி தொட்டு பேசாதீர்கள், நாங்கள் தேவர்கள். நாங்க ராவுத்தர்களா? நானும் அதே தேவலோகத்தை சண்டை எடுத்துறது உனக்கு பொழப்பா போச்சு. அந்த வேலையில நம்மளுக்கு பிடிக்காதுங்க. உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பிராசன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. எதுக்கு வந்த? உன்னை எதுக்கத்தே வந்தேன். என்ன எதுக்கு வந்தியா? ஆமா. எப்படி எதுப்பாய்? காட்டு காவலுக்கு வந்திருக்கம்யா. அப்படி சொல்லுங்கள். என்ன எதுப்பதற்காக? எதன் மூலமாக எதிர்ப்பீர்கள்? நான் எதுமெல்லாம் எதிர்ப்பேன். நானு இங்க பாருங்க, வாயில சொல்லப்படாது. கம்பு வச்சிருக்கான், கத்தி வச்சிருக்கான், கடப்புறம் வச்சிருக்கான், ஈட்டி வச்சிருக்கான். நான் உங்களை கேள்விப்பட்டேனே. என்னது? வாயில வடை சுடுறாள். மூடு பாமத.
நீ ஏன் பொய்யா பேசுறிய? நீங்க ஏன் பொய்யா பேசுறியா? ஏன்னா நல்லா அழகா இருக்கிறீங்க பார்ப்பதற்கு. ஆ? இங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் உளவி கொண்டிருந்தால் ஆ. ஆனால் யார் என்று தெரியும். எனக்கு தெரியும். யாருங்க? நீ அவ்வளவு ஒரு பொட்ட வரைக்கும் நல்லா தெரியும் எனக்கு. டேய், பொம்பளை கண்டா பார்த்து கல்லுக்கு சேலை கட்டினா கூட குறு 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 பார்க்கின்ற பொழுது ஒரு திரைப்பட நடிகை போல இருந்தது. ஒருவேளை அவளாகத்தான் இருக்குமோன்னு பார்த்தேன். அது பொம்பளை கண்டா ரொம்ப பிடிக்கும் போல. இல்லைங்க, பெண்ணை கண்டால் எங்களுக்கு பிடிக்காதுங்க. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை சொல்லக்கூடிய 3 ஆசைகளையுமே வெறுத்து விட்டேன். நீங்க? ஆமாங்க. அப்ப இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் மகதையால். மதனியாளா? மகதையால். மகதையா? மதனினா அண்ணன் முட்டாட்டி. ஆமா. இதுக்கு பேர் மகதையால். இது ஆனா பெண்ணா? இது பெண்ணுங்க. இது உங்களுக்கு என்ன முறை வேணும்? தங்கை முறை வேண்டும். தங்கச்சி இடுப்புல போட்டு தடவிட்டு இருக்கேன் நீ ஏய், ஆசைப்பட்டால் என் கூடவே இருக்க வேண்டும் என்று. யாரு அந்த பெண் தான் ரொம்ப ஊர்வசி மேனக துளத்துமை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவலோகத்தில் தேவதுந்தமை முழங்குவது வழக்கம். அவ உங்க மேல ஆசைப்பட்டால நீங்க அவன் மேல ஆசைப்பட்டீங்க? நான் ஆசைப்பட கிடையாது. சரி, கதையை பேசு பாப்போம். நீங்க இதே ஆசைப்பட்டீங்க. சரி, பேசு. உங்களுக்கு யாரு இது? யாரு கொடுத்தது? யாரு? என் தாய் கல்விக்குரியவள் கலைவாணி. எங்க கண்ணுக்கு வீணையா தெரியும். சரி, உங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? பெண்ணாக தெரியும். உங்க தங்கச்சியா தானே தெரியும். டேய், அப்ப ஏங்க அப்படி தவறாவே பேசுறீங்க? உங்க அப்பா கொடுத்த சாபம் அது. அப்ப என்ன சாபம்? இந்த பொம்பளையவே கட்டி தொங்க போடுறான்ட்டு. ஏய், அப்படியா? நீ தானே ஆசைப்பட்ட. கடைசி வரைக்கும் தொங்க போட்டுட்டே பாத்துக்கிட்டே இருந்தா ஆசைப்பட்டு கொடுத்து தொங்க போட்டுக்கிட்டே பாத்துக்கிட்டே இருந்தாரா? இது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் வாங்கப்பட்டது. எவ்வளவு இலங்கை போய் வாங்கினியா? அம்மா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 செலவா இருக்குமா? என் தாய் கலைவாணி என்னை பாராட்டி கொடுத்தாள். அம்மா இருக்கட்டும். சரிங்க. கல்யாணம் காட்சி இல்லங்க. சுத்தமாவலையா? இல்லங்க, கொஞ்சம் கூட? கொஞ்சம் கூட ஆகவில்லை. அப்ப 52 கொண்டாட்டி கட்டினது? ஆமா, அது முற்பிறவியில். 52 நோடியா? ஆமாங்க. தாளத்தூஜன் இருக்கின்றாரு. சரி, தாளத்தூஜன் ஒரு மன்னன். அவரை கண்டு நான் பெண்ணாக அன்று வேடம் மூண்டு இருவரும் சேர்ந்து 60 குழந்தைகளை பெற்றோம். இந்த சித்ராங்கதன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிள்ளைகள் தான் யார் தெரியுமா? அந்த 52 மனைவிகளும். அலம்புசா, அபரிஜிதா, அலக்னதிரி, ரம்யை, இந்துலேதா, மனுஜதேதா, வசந்தசேனா, வாசஸ்திகா, பிரியமதே, ஸ்மிதி, ஸ்வேதனை, சுவமிகாசினி, பதுமரகை, பிற்கு, நலா, சலசா, சௌகந்திகை, தேவமந்திரா, திருலோகத்திலகா, மாயாவதி, சுதாமதி, நிவேதிகா, பிற்கு. சளிக்கெல்லாம் மருந்து சொல்ல நீ கேட்ட அதெல்லாம் சொல்லாதையா? நெஞ்சு வலிக்கு மருந்தா? நான் சொல்றேன் கேளுங்க. எதுக்கு வந்த முதல்ல? இருக்கட்டும். என் சத்தம் கிடைச்சு சொன்னீங்கல்ல. ஆமா. என் தங்கச்சி பேரு வள்ளி. அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? அதுக்கு முன்னாடி நம்மால் ஒருத்தி இருக்கா. உனக்கெல்லாம் ஆள் இருக்கா? எனக்கு என்ன பார்த்து ஆள் மட்டும். அந்த பெண்ணோட பேரு குள்ளி. குள்ளி. அதை பார்க்கலாமா? பாரு, வேணான்னு சொல்லல. கொஞ்சம் 2 அடி தள்ளி நின்றுக்க. சரி, அதுக்கு இருக்குமா தலையில அள்ளி? என்னது? வட பூயா? பூ இருக்கு. அந்த பிள்ளை எல்லாமே இருக்கு. அந்த பிள்ளை இன்னொரு விஷயம், 2 அடி தள்ளியே நில்லுங்க. எங்க அந்த பிள்ளை கொய்யா பழம் வச்சிருக்கு, எடுத்துக்கு எரிஞ்சு விடும். கொய்யா பழம் வச்சிருக்குதா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப டேஸ்ட். நான் வேற ஒன்று கேள்விப்பட்டேனே. என்னது? வேற ஒரு பழம் வைத்திருக்கிறது என்று. உனக்கு அக்கா வேணும், எடுவிட்ட வேலை. அழைத்து வாருங்கள், பார்க்கலாம். அம்மாளே, ஆமா. என்ன நீ பண்ண ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கரை ஈரக்காற்று சேலப்பட்ட மோகம் ஆச்சு. போட்டு நிலா சோறு பொண்ணு மணி தேரு. ஓடு நிலா தோறு பொண்ணு மணி தேரு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. கள்ளழகர் வைகையாற்றில் தலை வைக்கும் நல்ல நாள். எட்டுப்பட்டி புருஷனும் கட்டு சொரு கட்டி வரும். சொக்கருக்கு மீனா போல தக்க துணை வாச்சதால் சின்னஞ்சிறு ஜோடி எல்லாம் சித்திரையில் இங்கு வரும். முருகவசாமி போல எனக்கு அவர் அம்மன் போல சொல்லப்பனா என்ன போல பாக்கியமே யாரும் இல்ல. தார கூட தாய போல வீடு சொல்ல ஏதுமில்ல. எல்லாம் என்ஜோய். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க
கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கர ஈரக்காற்று மேலபட்டு மூகமாச்சு போடு நிலா சோறு ஏ பொண்ணு மணி சேரு கூட வந்ததாரு மாமோய் இந்த வந்துட்டாரு சொல்லே தேவையில்லை. சொல்லியா சார் ஆமா. சார் அதனால சாமி ஏன் சாமி பசிச்சா சிங்கம் புள்ள திங்காரா சாமி சாமிக்கு ஒரே போடுமா இருக்கலாமா கொடுக்கறேன் சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா இந்த பொம்பளைங்க காலிப்பட்டு வலிக்கு விழலாமா போல பொண்ணு மட எனக்கு இந்த இந்த குட்டை பத்து சொரிய கொடுத்த மாமே நிக்கிறது இந்த சரவணா ஸ்டோரு இந்த ஆள் வந்து நித்யானந்தோட சித்தப்பா அம்மையன். அப்படியே நீ பாப்பா. சாமி சொன்னாரு ஏம்மா நீ ஏதோ கொய்யாப்பழம் வச்சிருக்கியாமே வேணுமா சாமி ஆனா உன்கிட்ட கொய்யாப்பழம் இல்ல என் பழம் வேணுமா சாமி உங்களுக்கு எனக்கு வேணாம். நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க என் பழத்தை தூக்கி கொடுக்குறேன் உங்களுக்கு இல்லம்மா நான் ஏ வைத்திருக்க குட்டை பத்துப்பா சாமி என் பழம் வேண்டுமா ஏய் என்னங்க ஓம்பளம் வேணாம். இங்க கொய்யாப்பழம் கண்டி போச்சு. சரி சரி அடுத்த காவல் அழைத்து வாருங்கள். அட தங்கச்சி தங்கப்புல ஐயா, லூசு.